Please look at what has happened recently in Bihar. தற்போது மிக சமீபத்திலே பீகாரில் என்ன நடந்தது என்று பாருங்கள். The chief minister of Bihar has been removed and a BJP man has been placed there. பீகாரிலே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் நீக்கப்பட்டு அந்த இடத்திலே பாஜகவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக அமர்த்தியுள்ளார்கள். Why? Because the chief minister of Bihar is compromised. ஏன்? அங்கே இருக்கின்ற முதலமைச்சராக இருந்தவர் அவர்களிடம் சரணடைந்து அவரிடம் சமரசம் செய்து கொண்டார். He did not say a word and he silently went to the Rajya Sabha. அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர். Because his past deeds have allowed the BJP to control him completely. அவருடைய கடந்த கால வாழ்க்கையும் வரலாறும் பாஜகவினுடைய ஆணையை விட்டு மீறுவதற்கான சூழ்நிலையை அவருக்கு தரவில்லை. And that is what they want to do here in Tamil Nadu. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் செய்ய நினைக்கிறார்கள். They want to have a government which they fully control.